இப்ப திமுக தான் வந்து எல்லா இடத்துலயும் எங்களுடைய எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ற வேலையில இறங்கியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் 40 கோடி 50 கோடி நேற்று வரை பல கோடிகள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த முயற்சியில ஈடுபட்ட நெட்வொர்க்ல இருந்து நேற்று வரை வந்து பல 2 கோடிக்கு மேல பிடிபட்டிருக்கு. நிறைய இடத்துல இது சம்பந்தப்பட்ட பணங்கள் எங்கெங்கெல்லாம் பதுக்கி வைத்திருந்தாலும் அனைத்து பணங்களும் ரொக்கமாக பிடிபட்டுள்ளது. 2 கோடிக்கும் மேல பிடிபட்டதாக எங்களுக்கும் தகவல் வந்துள்ளது. இன்னும் பல இடங்கள்ல இந்த மாதிரி எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்றதற்காக கொடுக்கப்பட்ட பணம் வந்து திமுக சார்பாக அவங்களுடைய தலைமை சார்பாக செந்தில் பாலாஜி சார்பாக கொடுக்கப்பட்ட பணம் ஆங்காங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அந்த பணங்களை கைப்பற்றும் நடவடிக்கை எடுத்துட்டு வர்றோம். நிறைய இடத்துல இது மாதிரியான பணங்கள் பதுக்கி வச்சிருக்காங்க. இப்போ சொல்றோம் இன்றளவிலும் அந்த முயற்சிகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக இந்த முயற்சியை கைவிட வேண்டும். இல்ல என்னன்னா இல்ல அது தெளிவா தான் அங்கிருந்து வந்த கூட்டணியில் இருந்த கட்சிகள் சொல்லியிருக்காங்க. அதாவது கூட்டணி இருந்த கட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்க, திரு எடப்பாடி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் இல்ல அது முயற்சி தான் நடக்குது. அதாவது அவங்களுடைய கண்டிஷன் இல்ல, எம்எல்ஏக்களும் நீங்க பலம் பேசும்போது அவங்க கண்டிஷன் என்ன பண்றாங்க, சபாநாயகருக்கு எதிராக நாங்க வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு கொண்டு வரோம், அதற்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அது வாக்களித்தாலே அரசை டிஸ்மிஸ் பண்றோம், அரசுக்கு எதிராக பண்றோம். அதை தானே அவங்களுடைய முயற்சி. அந்த முயற்சி தானே இப்ப அவங்க கொண்டு வரதுக்காக விலை பேசிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு தேவை இன்னைக்கு வந்து சும்மாவா திரு அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, நாங்கள் வந்து எங்களுடைய திருச்சி சிவா வந்து எப்ப வேணாலும் மத்திய அமைச்சர் ஆவாங்க. எந்த நம்பிக்கையில சொல்றாரு மத்திய அமைச்சர் ஆவாங்க? மத்திய அமைச்சர் ஆவார்னா நீங்க பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகுதான் மத்திய அமைச்சர் ஆவார். அப்ப இவர்களுக்கு என்ன உறுதி சொல்லப்பட்டது? இன்னைக்கு சும்மா வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் திமுக சார்பாக இன்னைக்கு வந்து அவர் தான் இது வரைக்கும் பேசாதவர் இன்னைக்கு பேசுறாருன்னா அவருக்கு என்ன கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்? இன்னைக்கு வந்து அவர் என்ன சொல்லுவார், எங்களுக்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது, திமுக பின்னால் பிஜேபி இருக்கிறது, அதனால் நாங்கள் வந்து அசைக்க முடியாத சக்தின்னு சொல்ல வராரா? அதான சொல்ல வராரு. நாங்கள் வந்து எப்ப வேணாலும் எங்களுடைய திருச்சி சிவா வந்து மத்திய அமைச்சர் ஆவான்றாரு. இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், சாதாரண விஷயம் இல்ல. அடுத்து என்ன சொல்றாருன்னா, திமுக அலையன்ஸ் அதாவது தாவேக்காவை எதிர்த்து ஜெயிச்சவங்களை சேர்த்து ஆட்சி அமைக்கிறது சரி அப்படின்னா அதாவது காங்கிரசும் கம்யூனிஸ்டும் என்ன காரணத்தினால் வெளியே வந்தாங்க? இல்ல காங்கிரசும் கம்யூனிஸ்டும் என்ன காரணத்தினால் இவர்கள் வந்து அதிமுகவுடனும் பிஜேபியுடனும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்ச பிறகுதானே வெளியே வந்தாங்க. இன்னொன்னு திமுக தனியா நின்றிருந்தால், இன்னைக்கு அவங்க சொல்றாங்கல்ல திமுக ஓடலாம் இல்ல, திமுக தனியா நின்றிருந்தால் 20 சீட்டு கூட வரும். திமுக எப்பயுமே தனிப்பெருமானம் அவங்க வந்து 18, 19, 20% காரணதில்லை. கூட்டணி காங்கிரஸ் இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தாலும் அண்ணன் திருமாவளவன் இருந்தாலும் ஐஎம்எல் இருந்தனாலும் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய வெற்றி எப்பயுமே வந்து போன தடவை ஜெயிச்சது. 2006 திமுக ஆட்சி அமைத்தது காங்கிரஸ், அப்புறம் கூட்டணி எல்லாம் சேர்த்து பாமக எல்லாம் சேர்த்துவான். திமுக என்னைக்கு தனியாக அவர்களால் 50 சீட்டு 30 சீட்டை வாங்க முடியும். அவங்களுடைய தனிப்பெரும் எப்பயும் அவங்களோட நம்பர் அறுக்க முடியலாம். இப்ப போன தடவை ஆட்சி அமைத்து 2011 2014 அவ்வளவு பெரிய படுதலை இருந்தாங்க. அவங்களுக்கு ஆட்சி அமைக்க முக்கிய காரணம் அண்ணன் திருமாவளவனும் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் இருந்தனால காரணத்தினால் மட்டும்தான் திமுக வந்து 2021 ஆட்சி அமைக்க காரணமாக இருந்தது. அவங்க இவ்வளவு தூரம் சீட்டு வாங்கினது காங்கிரஸ் ஆகலாம். காங்கிரசும் கம்யூனிஸ்டும் அண்ணன் திருமாவும் இல்லை என்றால் அவங்க 20 சீட்டு வாங்கிருக்க, அதான் உண்மை. அது வந்து அந்த வெற்றிக்கு பிறகு அவங்க 50 சீட்டு 57 சீட்டு வாங்கினதுக்கு பிறகு அவங்க திரும்பவும் வந்து பாஜகவுடனும் அதிமுகவும் சேர்ந்து நினைச்சா யாரு கூட இருக்கும். அதனாலதான் வந்து வெளியே வராங்க. அதுல எந்த தவறும் இல்லையா, அவங்க வந்து கொள்கைக்கு எதிராக அவங்க போய் செய்யறதுக்கும் மக்கள் தீர்ப்புக்கு எதிராக செயல்படுறதுக்கும் விருப்பமெல்லாம் வெளியே வராங்க. திமுக இப்ப சொல்ற காரணம் ஏதாவது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? அவங்க போய் அதிமுகவுடன் பிஜேபி கூட சேர்ந்து ஆட்சி அமைச்சால் யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? அதான் வந்து அவங்க வெளியேறாங்க. வேற எந்த காரணம்? பாஜகவை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமையிலிருந்து உத்தரவு போட்டிருக்கதா நானும் அந்த செய்தியை பார்த்தேன் இன்னைக்கு காலையில. ஏன்னா முன்னாடிலாம் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கப்ப கட்சி அலுவலக அறிவாலயம் பக்கம் போக மாட்டாரு. சென்னையில இருந்தா அறிவாலயம் பக்கம் போறதில்ல. அந்த சேண்டாப்ல அவர் தெருவுக்குள்ள எந்த கட்சிக்காரர்களையும் அனுமதிச்சு நாங்க பார்த்ததில்லை. எப்ப பார்த்தாலும் அந்த தெரு முனையிலேயே வந்து போலீஸ் பேரிகார்டு போட்டு உள்ள யாரும் அனுமதிக்கல. ஆனா இன்னைக்கு லண்டன்ல போய் கட்சி நடத்திட்டு இருக்காரு. லண்டன்ல இருந்து மாவட்ட செயலாளர் மீட்டிங் நடத்துற அளவுக்கு அந்த கட்சி இருக்கு. அவங்க அங்கிருந்து கொடுத்த உத்தரவு இவ்வளவு அவசரமாக மாவட்ட செயலாளர் மீட்டிங் லண்டன்ல இருந்து நடத்த வேண்டிய அவசியம் என்னன்னா அவங்க பாரதிய ஜனதா கட்சியோடு போவதற்கு தயாராக இருக்காங்க இண்டிகேஷன் தான் வருது. அது இல்லாமல் அங்கிருந்து வந்து யாரும் பாஜகவை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்ற இண்டிகேஷன் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு செய்தித்தாள்கள்ல பல வந்திருக்கு. இதான் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அவங்க வந்து அங்க போறாங்க. இது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எப்படி அவர்களோடு இருந்த கூட்டணி கட்சியினர் பயணிப்பாங்கன்னா நம்ம பார்க்கணும்.
இதற்கு மேல சுயநல முடிவை வந்து திமுக எடுக்குமானால் இதுதான் அவங்களுடைய கடைசி அத்தியாயம்.